இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்தால் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க. இது பேர் பிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு அளவே கிடையாது. ஒரு ஃப்ரைட் ஐட்டம் எடுத்தால் 1/4 கிலோ 1/2 கிலோ கூட சாப்பிடுவாங்க. அண்ட் அடிக்கடி வேற சாப்பிடுவாங்க. ஸோ இது பசி இல்லை, பட் டென்ஷன்னால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால சாப்பிடுவாங்க. சிம்பிளாக ப்ரீதிங், யோகா, சாண்டிங், மெடிடேஷன் ஏதாவது ஒன்று 10 மினிட்ஸ் பண்ணினா அந்த டென்ஷன் இறங்கி நம்மளும் காம் ஆகி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். கேமோமைல் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இதை கூட டிப் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா இது ரிலாக்ஸ் ஆகிடும். பம்ப்கின் சீட்ஸு இல்லை இந்த மாதிரி பல விதமான சீட்ஸ் கிடைக்கிது. ஆல்கஹால் அந்த மாதிரி கூட எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஹார்ட் லிக்கர் 1 ml 7 calories. ஸோ 30 ml மினிமம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டென்ஷன் இருந்தால் எப்படி உணவை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க சில பேர், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் வந்தால் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அந்த டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிடுவாங்க. இது பேர் பிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்படின்னா ஒரு அளவே கிடையாது. ஒரு கேக் எடுத்தால் கூட 3/4 கிலோ கேக் கூட சாப்பிடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரைட் ஐட்டம் எடுத்தால் 1/4 கிலோ 1/2 கிலோ கூட சாப்பிடுவாங்க. அண்ட் அடிக்கடி வேற சாப்பிடுவாங்க. ஸோ இது பசி இல்லை, பட் டென்ஷன்னால என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால சாப்பிடுவோம். இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம் அண்ட் என்ன சாப்பிடலாம், அப்படி சாப்பிடணும்னு தோணினா கூட என்ன சாப்பிடலாம் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டென்ஷன் வரப்போகிறது இல்லை இருக்குது, இல்லை ரொம்ப ஹை லெவலில் இருக்குன்னா நீங்கள் சிம்பிளாக ப்ரீதிங், யோகா, சாண்டிங், மெடிடேஷன் ஏதாவது ஒன்று 10 மினிட்ஸ் பண்ணினா அந்த டென்ஷன் இறங்கி நம்மளும் காம் ஆகி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். பட் இதுவே நம்ம அப்படியே விட்டுட்டா இது நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் உணவு சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் பிட்வீன் 8:30 to 1:30 இவங்களுக்கு எவ்ரி ஹவர் எதாவது சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அந்த டென்ஷனை ஓவர் கம் பண்ண இவங்க எதாவது சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். ஸோ பெஸ்ட்டு கிளியர் சூப் பண்ணி வச்சுட்டா அது சாப்பிட்லாம். இல்லைன்னா வெறும் காயை வேக வச்சு பீட் பண்ணி வச்சுட்டா அந்த மாதிரி சூப் சாப்பிட்லாம். இல்லை வாட்டரில் லைம், சால்ட்டு, கொஞ்சோண்டு ஹனி போட்டு இதுலேயே வேணால் ஏலக்காய் எதாவது போட்டுக்கலாம், ஃப்ளேவர்ஸ். இல்லை குங்குமப்பூ இதை போட்டு சாப்பிட்டா இது கூட டென்ஷன் ரிலீஃப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லைமில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதில் விட்டமின் சி இருக்குது. இது எல்லாமே ரொம்ப காமிங் எஃபெக்டை கொடுக்கும். இல்லை உங்களுக்கு எதாவது ஹாட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக த்ரூ அவுட் த டே 3 காஃபி இல்லை 3 டீ குடிக்கலாம். இல்லைன்னா இப்போ துளசியை வெறும்னா பாயில் பண்ணி, இல்லை ஜிஞ்சரை பாயில் பண்ணி, இல்லை ஹைபிஸ்கஸ் இதை பாயில் பண்ணி, இல்லை கேமோமைல் அப்படின்னு ஒன்று கிடைக்குது, இதை கூட டிப் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா இது ரிலாக்ஸ் ஆகிடும். உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி உங்கள் டென்ஷன் குறையும். ஸோ பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ லஞ்சும் சாப்பிட்டுட்டீங்க, 1:30 to டின்னர் கிட்டத்தட்ட 6 hours இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா அரௌண்ட் 4 o'clock ஒரு கப் ஆஃப் டீ ஆர் காஃபி இஸ் ஓகே. பட் மற்ற டைமில் எதாவது சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அரிசி பொரி, இல்லை உடச்ச கடலை, பொட்டு கடலைன்னு சொல்லுவோம், இந்த சட்னியில் போடுறோம் இல்லையா, தேங்காய் சட்னியில், அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்டட் கிரவுண்ட்நட் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒன்றா சாப்பிட்லாம். இல்லை சீட்ஸு, இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸு, இல்லை பம்ப்கின் சீட்ஸு, இல்லை இந்த மாதிரி பல விதமான சீட்ஸ் கிடைக்கிது. நம்ம வெள்ளரிக்காய் விதை கூட கிடைக்கிது.
இதுகளை கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 சீட் 3 சீடாக நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து நம்ம டென்ஷனை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். இதில் நல்ல குட் ஃபேட் இருக்குது. குட் ஃபேட்னா இது ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபேட், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லை ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஹெல்ப் ஆகும். இப்போ துளசி அந்த மாதிரி நம்ம வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா இது காமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த டென்ஷன் போது பிஞ்சிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை இன்னொரு மெத்தட் என்னன்னா வெளியில் போய்ட்டுறது. எங்கே சாப்பாடு இருக்கோ வீடோ ஆஃபீஸோ அந்த டைமில் இல்லாத வெளியில் கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஏர்ஜு குறைஞ்சி போயிடும். அந்த ஆசை இல்லை இன்டென்ஷன் சாப்பிட்றது குறைஞ்சி போயிடும். அண்ட் இந்த மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டென்ஷனும் இறங்கிடும். சில பேருக்கு டென்ஷனில் ஹை பிளட் ப்ரெஷர் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தலைவலிக்கும், இல்லை மைக்ரேன் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த டைமில் ஜாஸ்தி உப்பு சாப்பிடக்கூடாது. ஸோ பிக்கிள்ஸை குறைச்சிடலாம். இல்லை லைம் ஜூஸ் சாப்பிட்டா கூட உப்பு போடாத லைட்டாக வேணால் தேன் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் தேன் போடுறச்சே ஹாட் வாட்டர் எடுக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான் எடுத்துக்கணும். இல்லை மோர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மருந்து எடுத்துக்கணும், ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, இதனால ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிளட் ப்ரெஷர் மருந்து டாக்டர்ஸ் எடுத்துக்க சொன்னால் கூட இவங்க திருப்பி பிளட் ப்ரெஷரை செக்கும் பண்ணுறதில்ல, அவன் மருந்தும் எடுத்துக்காத விட்டுடுறாங்க. ஏன்னா மருந்து ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இது தப்பான கருத்து. ஏன்னா சின்னவங்களுக்கு கிட்னி டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர் அன்கண்ட்ரோல்டாக போச்சுன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் இருக்குது, டென்ஷன் ஆன வேலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு பார்க்கணும். ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் டெஃபினட்டாக மருந்து எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் மருந்து எடுத்துக்கிறீங்க, பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படின்னா சால்ட்டு உங்கள் உணவில் குறைக்கணும், சோடியமும் குறைக்கணும். அப்படின்னா பேக்கெட்டட் ஃபுட்ஸை குறைக்கணும். ஏன்னா யூஸ்வலாக பிஞ்சிங் போது இந்த மாதிரி பேக்கெட்டட் ஃபுட்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இல்லை சிப்ஸு, இல்லை பிட்ஸா, பர்கர், இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு பதில் நம்ம ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னா இது வந்து பெட்டராக இருக்கும். ஒரு கியூக்கம்பரை கட் பண்ணி கூட சாப்பிட்லாம், இல்லை கேரட், இல்லை தக்காளி, இல்லை 3 சேர்த்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், இது வந்து நம்ம ஸ்டமக்கையும் அப்செட் ஆகாது. ஸோ பிஞ்சிங் டியூரிங் ஹெவி டென்ஷன் நல்லதே கிடையாது. இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவாவது வந்து ரொம்ப டென்ஷனில் சில பேர் வந்து ஆல்கஹால் அந்த மாதிரி கூட எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஹார்ட் லிக்கர் வந்து 1 ml 7 calories. ஸோ 30 ml மினிமம். அப்போ அதுவே 210 கேலரி. அதை டபுள் ஆக்கி 60 எடுத்திங்கன்னா இது வந்து 420 கேலரிஸ். ஸோ இந்த மாதிரி அது ஜாஸ்தி ஆகி அண்ட் உடனே நம்ம வந்து யார் ஆல்கஹால் எடுக்கிறாங்களோ அது கூட ஸ்நாக்ஸ் எடுப்பாங்க. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹை கேலரி தான். ஒன்று ஃப்ரைடாக இருக்கும், இல்லை இட்லி கூட ஃப்ரைடாக கொடுப்பாங்க, இல்லை கிரவுண்ட்நட் பண்ணால் கூட அதையும் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால ஜாகிரதையாக இருங்க. ஹை கேலரி சாப்பிட்டா ஒன்று டைஜஷனும் ப்ராப்ளம் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு வெயிட்டு, ஒபேசிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும். அதனால யாருக்கெல்லாம் டென்ஷன் இருக்கோ கரெக்டாக சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.